friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல இன்ஸ்டன்ட்டா அப்படியே 15 நிமிஷத்துல கடலை மாவு வச்சு பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு பர்ஃபி பண்ண போறோம். இது வந்து வாயில வச்சதும் அப்படியே கரஞ்சு போயிடும். இதோட டேஸ்ட் பார்த்தோம் அப்படினா மைசூர் பாக்குக்கும் அப்புறமா சோன் பப்படிக்கும் நடுவுல இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு நமக்கு வந்து சர்க்கரை பாகுலாம் ரெடி பண்ண தேவையில்ல. டக்குன்னு சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரையை நல்லா அரைச்சு பவுடர் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். சர்க்கரையை வந்து எவ்வளோ நல்லா நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அப்பதான் வாயில வச்சதும் அந்த கரஞ்சு போற ஃபீல் நமக்கு இருக்கும். 1/4 கப் சர்க்கரை. இது வந்து 150 கிராம். இது கூடவே 5 ல இருந்து 6 போல ஏலக்காய். அதோட விதைகள் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சி ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி நல்ல மெல்லிசான பவுடரா எடுத்துக்கோங்க. அப்பதான் வாயில வச்சதும் கரஞ்சு போயிடும். ரெடியா இருக்கு. இப்போ ஒரு panல 1/2 கப் நெய். இது வந்து 100 கிராம். சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல ரவை அதை எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கோங்க. ரவை வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வந்து இது வேண்டானா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் கடலை மாவு. 1/2 கப் கடலை மாவு வந்து 150 கிராம். ஏன்னா கடலை மாவுக்கு வந்து அவ்வளோ வெயிட் இருக்காது. நம்ம வந்து கப்பில் அளக்கும்போது ரொம்ப அழுத்தி எடுக்காதீங்க, லேசாக எடுத்தால் போதும். அப்போ வந்து 1 கப் வந்து 100 கிராம் இருக்கும். நம்ம வந்து 1/2 கப் எடுத்துக்கிறனால 150 கிராம் சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து கலந்து விடணும். ஏன்னா கரிஞ்சிடுச்சுன்னா கசக்கிற தன்மை வந்துடும். கசத்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது வந்து மொத்தத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. சில நேரம் கொஞ்சம் கூட டைம் ஆகலாம். நம்ம வந்து அதை கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட லூஸ் ஆகும். அந்த நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரப்போ இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கூட அந்த நெய் விட்டு லூஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. கலர் வந்து இப்போ ஒரு எல்லோ கலரில் இருந்து கொஞ்சம் ஒரு டார்க்கான எல்லோ கலரில் மாறும். அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிடுச்சுன்னா அப்படியே டேஸ்ட் மாறி போயிடும். அதனால வந்து ரொம்ப கவனமாக தான் நம்ம வந்து தீயை ரொம்ப குறைவாக வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும். கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதே நேரம் நல்லா அந்த நெய் விட்டு கொஞ்சம் லூஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். அப்படியே நம்ம இந்த மாவு வறுத்து முடிக்கிறதுக்குள்ளவே நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணுறதுனா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை அதுவும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு நம்ம வந்து உடனே கலந்து விட்டுறணும். ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால உடனே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சேர்ந்து வரதுக்கு ஒரு நிமிஷம் போல் ஆகும். சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விடுறப்பவும் ரொம்ப சிம்மில் இருக்கணும். அப்படிலாம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும். இப்போ நம்ம வந்து பார்க்குறப்போ எல்லாம் அப்படியே மாவு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம வந்து இப்படி பார்க்குறப்போ அப்படி தட்டி பார்க்குறப்போ அந்த நெய் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் போட்டு நம்ம வந்து வேக வைக்க அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் போதும். அப்படி நம்ம தட்டும்போது அந்த நெய் வரும். ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படியே எல்லாம் சேர்ந்து வருதில்ல, இந்த பேஸ்ட் மாதிரி வந்தாலே போதும். இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வைக்கிறப்போவே பாருங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ் போதும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மாற்றிட்டு லைட்டாக ஷேக் பண்ணும்போதே அந்த நெய் விட்டு அப்படியே லெவல் ஆகிரும், ஸ்மூத்தாக வந்துடும். இது மேலே வந்து சும்மா கார்னிஷிங்காக கொஞ்சம் நட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஷேக் பண்ணிட்டோன்னா போதும். அப்படியே நட்ஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆகிரும். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. அது செட் ஆனதும் நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டாக செட் ஆகி வந்திருக்கு. அது ஆறுனதுமே இந்த மாதிரி செட் ஆகிரும். இப்போ வந்து நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாவு வந்து நல்லா வறுத்ததுனால அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரே விஷயம் நம்ம கவனிக்கணும்னா கடலை மாவு வந்து நம்ம நல்லா வறுக்கணும். அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான். நம்ம வந்து சர்க்கரை பாகெல்லாம் பண்ண தேவையே இல்லை. நம்ம சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணாலே போதும். இது வந்து வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்ம வந்து 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். எதுவும் ஆகாது. டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான பர்ஃபி ரெடியாக இருக்குது. அதோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சான்ஸே இல்லை. அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.